இல்ல இதுல வந்து இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குப்பா, இது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்றது. அதுல வந்து முதலில் உள்ள அந்த பகுதி வந்து நம்ம இப்ப ஆரம்பிக்கிறதுக்காக மத்திய அரசு கொடுக்கிறது. இதுதான் இப்ப உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்கிறார்கள் என்றால் 63,000 கோடியில முதலீடு வந்து 14,000 கோடி. அதுல இப்ப வந்து 7,000 கோடி மத்திய அரசு கொடுக்கும், 7,000 கோடி மாநில அரசு கொடுக்கும். அதுக்கு அப்புறம் வந்து அதற்காக கடன் தொகை வாங்கப்படும். இந்த கடன் தொகை வாங்குவதில் இதுல எந்த அளவிற்கு இதுல பிரித்து கட்டப்படும் என்பது விவரம் எனக்கு சரியா தெரியல. நான் வந்து கேட்டு வேணா சொல்றேன். போதுமா? கடைசி படமான்னு தெரியலையே. நான் கடைசி அதாவது இவங்க சொல்றதெல்லாம் எப்படிப்பா நம்பவே முடியலையே, என்ன தண்ணியில தான் எழுதிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாலே கடைசி படம் தான் சொன்னார், இதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லியிருந்தார். உண்மையா இல்லையா? நான் படம் அவ்வளவா பாக்குறதுல, ஆனா நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் உண்டு. கடைசி படம்னு சொன்னாரு, அப்புறம் ஒரு கடைசி படம். இன்னொன்று என்னமா அதுல மாநாடு நடத்துறாங்க, அதனால அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஆனா கடைசி படமான்னு தான் நமக்கு தெரியல. மாநாடுக்கு முந்தின கடைசி படம், மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம், இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது. இன்னொன்று இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுறது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. அதனால விஜய் வரட்டும், பார்க்கட்டும் வேணும். ஆனா அவர் வந்து மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க, மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா? ஒரு சினிமாக்கு வர மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமா நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு. மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க. கட்சி நடத்துறதுதான் என்னமே எப்படின்னு தெரியல. அதாவது அப்ப கடைசி படம் எடுக்கிறாரு, அப்ப அவங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வரணும். நான் தான் சொல்லியிருந்தேன், இன்டர்நெட்ல ஒருத்தர் எழுதியிருந்தாரு, நீங்க வந்து முதல் ஆலோசனையா பணம் வாங்காம ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. பணம் வாங்கி ஓட்டு போடுறதுல எனக்கும் ஒப்புதல் கிடையாது. இப்ப என்னொன்னே நீங்க அறிவுரை சொல்லுங்க, பிளாக்ல என் டிக்கெட் வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது. ஏனென்றா திரைத்துறை மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது நானும் கேள்விப்பட்டவங்க என்ன ரொம்ப அடித்தட்டு மக்களைத்தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று. சாமானிய மக்கள், சாதாரண வேலை செய்பவர்கள் போனஸ் இல்லைன்னா வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க? உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சிட்டு நிறைய கோடியா சம்பாதிச்சுட்டு அடுத்து வந்தா பரவாயில்ல, அவன் தெருக்கோடியில நின்று கொண்டிருப்பவரை நீ இன்னைக்கு வேலைக்கு போகாதன்னா என்ன பண்றது? அதனால இந்த அறிவுரை எல்லாம் சரியான அறிவுரை இல்ல. ஆனா அது இணையதளத்துல வந்ததுனால அதுதான் வந்ததா இல்லன்னா இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல. நன்றி தம்பிங்களா. புது அரசியல்வாதி, புது நடிகர் அரசியல்வாதி. எங்களுக்கு எல்லாம் படம் கிடையாது இல்ல, அதனால ஒண்ணு படம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கல்ல. அதனால இல்ல அவர் இல்ல அப்படின்னு இல்ல, ஏற்கனவே சொன்னது தானே. கடைசி படம் இதுக்கு முன்னால உள்ள படத்தையே சொன்னாரா இல்லையா? இதுக்கு முந்தின கடை இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அப்படிதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க இல்லையா? அப்போ அந்த மனமாற்றம் ஏன் வந்தது? அப்படின்னா நம்ம முழு நேரம் அரசியல்வாதியா இருக்க முடியாத, ஒருவேளை பகுதி நேர அரசியல்வாதி பகுதி நேர நடிகரா இருக்க முடியுமோ, அப்படிதான் தமிழ்நாட்டில் சூழல் இருக்கணும் அவர் சிந்திக்கலாம். அதனால எல்லா அரசியல்வாதியும் அப்படி சொல்லல. இந்த இவர் கடைசின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை கடைசின்னு தெரியலையே. இல்ல அவங்க வந்து சோனியா காந்தியை பத்தி பேசினாதான் கவலைப்படுவாங்க. மகாத்மா காந்தியை பத்தி பேசினா அவங்க கவலையே பட மாட்டாங்க. மகாத்மா காந்தியை நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ராகுல் காந்தி ஒருவேளை பேசினா குதின்னு குதிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு காந்தி உயிரோடு இல்ல. அதனால காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை. இப்போ வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்கு. இன்னொன்னு எந்த காங்கிரஸ்க்கு வந்து இன்னைக்கு திருமாவளவனே அந்த காங்கிரஸ் கூட வச்சிருக்காருல. இலங்கையில தமிழர்களை கொன்னது யாரு? அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க. யாராலும் இலங்கைக்கு போய் பார்த்தாங்களா? அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவீங்களா? ஆக அவர்கள் கூட இதே திருமாவளவன் தான் அன்னைக்கு விமர்சனம் செய்தார். மத்தியில் உள்ள காங்கிரஸ்
அங்கே தமிழர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு? இன்னைக்கு எமர்ஜென்சியை உதாரணமா முதலமைச்சர் காண்பிக்கிற எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு? ஆக ஒரு கொள்கை பிடிப்பில்லாத கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னதுதான்.